எல்லாரும் இவனை தாண்டி யாரும். ஆமாமா, நான் அங்க வந்தேன்னா இவன் ஒருத்தன் குடுக்குற சவுண்ட்ல இந்த ஏரியால இருக்க எல்லா நாயும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. That's what Bolo asking. You talk English. You don't know Hindi properly. பெருமாள் தான் அந்த பெருமாள் நடுவுல இருக்க சங்கு மாதிரி இருக்கிறது. இது தாமரை. ये 2500. ये वाली सेम. இது என்ன மட்டன் கோலா. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அனிதா சம்பத் vlogs. இன்னைக்கு நான் வந்து சும்மா வெளியே வந்து போறேன் சில பல வேலைகளுக்காக. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு vlog-ஆ இன்னைக்கு போடலாம், சும்மா என்னோட டே வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இன்னைக்கு என் கூட கம்பெனி கொடுக்கறதுக்காக மேக்கப் ஆர்டிஸ்ட் ரினு வந்திருக்காங்க. இங்கே நீங்கள் கன்னியாகுமரி vlog அண்ட் நிறைய எங்களோட கேங் கேர்ள்ஸ் vlogலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி வாங்க போகலாம். இப்போ நிறைய வேலை இருக்குது. நம்மளோட புது வீட்டுக்கு வந்து சிம்னி, அப்புறம் அம்மாவுக்கு வந்து கேஸ் ஸ்டவ் வாங்கணும். அப்புறமா வேற என்ன வேலை அப்புறமா வந்து ஒரு சந்தை ஒன்று போட்டிருக்காங்கன்னு நான் சும்மா ரீல்ஸில் பார்த்தேன். அந்த சந்தை வந்து எங்கள் கலாக்ஷேத்ரா கிரவுண்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி போய் எந்த சந்தையிலையும் வாங்கினதில்லை. இந்த மாதிரி எக்ஸிபிஷன்லாம் கடையிலே போய் வாங்கிடுவேன். பட் இந்த வாட்டி என்ன தோணுச்சுன்னா வீட்டுக்கு கொஞ்சம் இன்டீரியர்ஸ்லாம் திங்ஸ் வாங்கலாம் புது வீட்டுக்கு அப்படின்னு நினச்சேன். நம்ம கடையிலையோ அமேசான்லேயே பார்த்தா திரும்ப எல்லாரும் பார்த்ததே வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸிபிஷன் போகும்போது தனியாக இந்த வியாபாரம் செய்கிறவங்க, தனியாக ஹேண்ட் கிராஃப்ட் வச்சிருக்கவங்கலாம் அங்கே வருவாங்க. ஸோ புதுசான திங்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான் பண்ணிட்டு போறோம். இந்த ட்ரெஸ் வந்து இப்போ நான் பாலி ட்ரிப் போயிருந்தேன் இல்லையா, அந்த ட்ரிப்ல வந்து வாங்கினேன். இந்த ட்ரெஸ் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு குவாட் செட்டு, பின்னாடி கட்டிக்கோ 2 நாட் கொடுத்துருக்காங்க, அழகா ஸ்டிச் பண்ணிருக்காங்க, இங்கேயும் எலாஸ்டிக் வச்சிருக்காங்க. சூப்பர் ஸ்டிச்சிங், எனக்கு பர்ஃபெக்டா இருக்கு சைஸும். இதோட பிரைஸ் என்ன தெரியுமா? நம்ம ஊர் காசுக்கு 400 ருபீஸ் தான். இந்த மாதிரி வந்து ஒரு ஃபுல் செட்டே வந்து 400 ரூபாய் கிடைக்காது. நிஜமாவே ஒரு அதிசயம் தான். இது வந்து இந்தோனேஷியால தான் பாசிபிள். ஸோ பாலி நீங்க ட்ரிப்பு போறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ட்ரெஸ் வாங்க மட்டும் வந்துடாதீங்க. 100 ருபீஸ், அதாவது நம்ம ஊர் காசுக்கு 100 ருபீஸ் 150 ருபீஸ் சூப்பர் ட்ரெஸ்ஸஸ் கிடைக்கும். நான் நிறைய ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், அதெல்லாம் உள்ள வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு தனி vlog-ஆ அது போடுறேன். இப்போ வெளியே போகிறேன். ஸோ பொல்யூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஃபேஸஸ் கனடா மூலமாக ஒரு டர்ட் ப்ரூஃப் மேக்கப் தான் போட போகிறேன். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த ப்ராடக்ட்ஸில் மேக்கப் போடும்போது உங்களுக்கு எவ்வளோ டர்ட் பட்டாலும் அதை நீங்கள் தொடச்சிங்கன்னா அந்த டர்ட் மட்டும் தான் வரும், மேக்கப் வரவே வராது. ஸோ இன்னைக்கு நான் மேக்கப் நான் யூஸ் பண்ண போகிறது வந்து ஃபேஸஸ் கனடாவோட இந்த ஃபிக்ஸ் அண்ட் ஃபினிஷ் கிட். இதில் ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு அண்ட் ஒரு மேக்கப் ஸ்ப்ரே இருக்கு. இது இல்லாமல் ஒரு காம்ஃபி மேட் வாவ் லிப்ஸ்டிக், இதுவும் ஃபேஸஸ் கனடாவோட தான் யூஸ் பண்ண போகிறேன். வாங்க எப்படி இந்த மேக்கப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்பயுமே மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மாய்ஸ்சரைசர் அண்ட் லிப் பாம் போட்டுட்டு மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணணும். ட்ரை ஸ்கின்ல மேக்கப் பண்ணவே கூடாது. அந்த மேக்கப் நிக்கவும் நிக்காது, பார்க்கிறதுக்கு ரொம்பவே ஆக்வர்டா இருக்கும். இப்போ எம்டி ஃபேஸ்ல ஃபேஸஸ் கனடாவோட அல்டைம் ப்ரோ மேக்கப் ஃபிக்ஸர் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இது நம்ம மேக்கப்பை நல்லா ஹோல்ட் பண்ணிக்கும். ஸோ எந்த டர்ட் இருந்தாலும் ஈஸியா ரிமூவ் ஆயிடும். ஸோ நான் ஆல்ரெடி நல்லா ஃபேஸ் வந்து மாய்ஸ்சர் பண்ணிட்டேன் அண்ட் ஆல்சோ லிப் பாமும் போட்டுக்கிட்டேன். இப்போ ஃபேஸில் ஒரு க்ளோ வேணுங்கிறதுக்காக நான் லைட்டாக இந்த ஸ்ட்ரோப் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது ஃபேஸஸ் கனடாவோட கோல்டு ஸ்ட்ரோப் க்ரீம். இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹைட்ரேஷனும் கொடுக்கும். இதுக்கு மேலே ஃபேஸஸ் கனடாவோட இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இது என்னோட ஃபேவரட் ஃபவுண்டேஷன். என்னோட மேக்கப் பேக்ல எப்பயுமே இருக்கும். இது இல்லாமல் நான் எங்கேயுமே வெளியே போனதில்லை. நீங்கள் வந்து ஒரு ஹை எண்டான மேக்கப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை வந்து ஒரு காஸ்ட்லியான ஃபவுண்டேஷனில் தான் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கிடையவே கிடையாது. அந்த மேக்கப்போட ரிசல்ட்டை இந்த அஃபோர்டபுளான ஃபவுண்டேஷன் டெஃபினட்டாக உங்களுக்கு கொடுத்துரும். என்னோட நிறைய ஷோஸில் நான் இந்த ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்றேன். இந்த ஃபேஸஸ் கனடாவோட ஃபவுண்டேஷன் ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்கக்கூடியது. ரொம்ப லைட் வெயிட், 24 ஹவர்ஸ் வரைக்கும் ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காகவும் இருக்கும். ஃப்ளாலெஸ்ஸான ஒரு கவரேஜும் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ இதை ஒரு காம்பேக்ட் பவுடர் வச்சு நல்லா செட் பண்ணிக்கிறேன். சிம்பிளான ஒரு ஐ மேக்கப், ஒன்றும் இல்லை, வெறும் மஸ்காரா மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். இப்போ ஃபேஸஸ் கனடாவோட இந்த காம்ஃபி மேட் வாவ் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஷேட் நேம் சாக்கோ கூச்சோ. இது செம்ம பிக்மெண்டடான ஒரு லிப்ஸ்டிக், லாங் ஸ்டே கொடுக்கும். வியர் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. ஒன் ஸ்வைப்ல சூப்பரா உங்களுக்கு கலர் பே ஆஃப் கிடைக்கும் அண்ட் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இது உங்களுக்கு மேட் ஃபினிஷா வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு ஷைன் வேணும்னா இது மேல கொஞ்சம் லிப் பாம் போட்டீங்கன்னா ஷைனும் கிடைச்சிரும். இப்போ இந்த மேக்கப் கலையாம இருக்கிறதுக்கு ஃபேஸஸ் கனடாவோட அல்டைம் ப்ரோ மேக்கப் ஃபிக்ஸரை யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்ப்ரே செம்ம ஹைட்ரேட்டிங்கா இருக்கு, வாட்டர் ப்ரூஃபும் கூட அண்ட் லாங் லாஸ்டிங்கான ஒரு எஃபெக்ட் கொடுக்குது. இப்போ வாங்க அந்த டர்ட் டெஸ்ட்டை பண்ணி பார்த்துடலாம். நான் பிளாக் கலரில் ஒரு டர்ட் வாட்டரை என்னோட ஃபேஸில் வந்து ஃபுல்லாகவே எப்படி அடிச்சிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். ஒரு டிஷ்யூ வச்சு எடுத்தோடனே எப்படி அந்த டர்ட் மட்டும் வெளியே வருது பார்த்தீங்களா. ஆனால் என்னோட மேக்கப் வந்து கலையில் ஜஸ்ட் மேலே இருக்க டர்ட்டை மட்டும் அமேசிங்காக தனியாக செப்பரேட் பண்ணி ரிமூவ் பண்ணி கொடுக்குது. ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் கீழே டேக் பண்ணியிருக்கேன். உங்கள் ஃபேவரட்டான பியூட்டி ஆப்ஸில் ஷாப் பண்ணிக்கோங்க. கிளம்புறதுக்கு தேவையான தண்ணி, ஸ்நாக்ஸ், சார்ஜர் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் மதியம் வேறு சாப்பிடல அண்ட் வழக்கம் போல் நானும் கிளம்புற டைமில் அதையும் இதையும் மறந்துட்டு தேடிட்டு இருந்தேன். சன்ஸ்கிரீன் தேவைப்படுமா? உங்களுக்கு தேவைப்படும், தெரியுது வெளியில. சேஃப்டிக்கு மட்டும் பேக்ல எடுத்து வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் தான் எங்கன்னு தெரியல, நிறைய பேக் மாற்றி எடுத்துட்டு போறாங்க. ஏதாவது எடுத்து இதுலயும் வச்சிருக்கேன். எந்த பேக்ல வச்சுன்னு தெரியல.
இப்போ என்ன தேடுறீங்க அனிதா? சாவி. ஆமா, கார் சாவி. அப்ப இவன் யாரு? அவனுக்கு ராமுன்னு பேர் வச்சிருக்காங்களா பக்கத்து வீட்டுல. நீங்க என்ன வச்சீங்க? நான் மணின்னு வச்சேன். இவனுக்கா? இவன் இல்ல, கருப்பா. இவன் தான் இப்ப ஏரியா டானு. ஓ, எல்லாரும் இவனை தாண்டி யாரும். ஆமாமா, நான் அங்க வந்தேன்னா இவன் ஒருத்தன் குடுக்கற சவுண்ட்ல இந்த ஏரியால இருக்க எல்லா நாயும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இவன் ஒருத்தன் வந்து இவன் வந்து காமன் கோம்ப, பக்கத்து வீட்டுல ஒரு பெட் கோம்பு ஒன்று இருக்கு. ஆனா அதுவுமே வெளியே தான் இருக்கும் எப்பயுமே. ரெண்டு கோம்பை தான் ப்ரொடெக்ஷன். ஆனா கோம்பை வந்து வேற லெவல். யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ பயப்படவே வேணாம் கோம்பு இருந்தா. ஓகே, இப்பதான் புரியுது கோம்பன்றது பிரீடா. பிரீட். அது ஒரு ஊர் பேருன்னு நினைக்கிறேன். நம்ம தான் மரம் வளர்க்கணும், வேப்ப மரம் வளர்க்கணும் இந்த கேப்ல. போட்டு விடுங்க. Da 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 da, making our Christmas memories. I've been working so much lately. சிம்னி வாங்க வந்தோம், கேஸ் ஸ்டாப் வாங்க வந்தோம், கிளாஸ் ஸ்டாப் அடுப்பு. ஆமா, கிளாஸ் ஸ்டாப் ஸ்டவ் வாங்க வந்தோம். ரெண்டுமே அமையல. ஏன்னா சிம்னி தான் ஃபர்ஸ்ட் மெயின். ஸ்டவ் கூட லேட்டா வாங்கிக்கலாம். ஸோ இதுவே வாங்க வேணான்ட்டு வாங்கல. எல்லாம் செம்ம காஸ்ட் சொல்றாங்க. சிம்னிலாம் 29,000 28,000 அந்த மாதிரி இருக்கு. சரி, நம்ம பார்ப்போம், வெயிட் பண்ணி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பல நாட்கள் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் கழிச்சு இந்த வீடியோ எடுக்கிறேன். இதையும் நான் அந்த மொமெண்ட்ல ஆட் பண்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 6,400 rupeesக்கு அமேசான்லேயே வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். ஃபேபர் பிராண்டை ஆர்டர் பண்ணேன். இதுதான் சிம்னியில் கொஞ்சம் ஃபேமஸ் பிராண்டு. ஸோ இதே ஆர்டர் பண்ணிட்டேன். இவ்வளோ தான் வந்துச்சு. ஆனால் நேரில் கடைக்கு போகும்போது நமக்கு 28,000 38,000 வரைக்கும் கூட வச்சிருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து சென்சார் மாடல், அது கொஞ்சம் காஸ்ட்லி தான் வரும். பட் இருந்தாலும் இந்த மாதிரி பேசிக் காட்டுங்க அப்படின்னா அவங்ககிட்ட ஆப்ஷன்ஸே இல்லை. குடோன் போகணும், இத்தனை நாள் ஆகும் அத்தனை நாள் ஆகும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி பார்த்தாலுமே ப்ரைஸ் அதிகமாக தான் சொன்னாங்க. அப்பயுமே வந்து 12,000 10,500 அந்த மாதிரி சொன்னாங்க. பட் அமேசானில் கம்மியாக கிடைக்குது. பட் என்ன ஒரு விஷயம்னா, இதுக்கு மேலே ஒரு டியூப் மாதிரி போகும் வெளியே காற்று போகிறதுக்கு. அதுக்கு வந்து நம்ம தான் பே பண்ணணும். ஸோ அந்த டியூபு இன்ஸ்டாலேஷன் எல்லாம் சேர்த்து நான் இன்னைக்கு வந்து 3,400 எக்ஸ்ட்ரா பே பண்ணேன். ஓகேவா, 3,750 சொன்னாங்க. பட் நான் கம்மி பண்ணி 3,400 அப்படின்ற மாதிரி பேசி நான் வந்து பே பண்ணேன். இதுதான் இதோட அப்டேட். எனக்கு வந்து அந்த சென்சார் மாடல் போட்டு அம்மாவுக்கு அந்த அளவுக்கு கையை ஆட்டி ஆட்டி யூஸ் பண்ணுறதும் அவங்களுக்கு கஷ்டம். ஆல்ரெடி அவங்க ஃப்ரோசன் ஷோல்டர் கையெல்லாம் அவங்களால தூக்க முடியறது இல்லை ரொம்ப ஆக்டிவாக. ஸோ அந்த மாதிரி மாடலும் தேவையில்லை, மேனுவலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுவே வாங்கினேன். இதுவுமே சூப்பராக தான் ஒர்க் பண்ணும். இன்னைக்கு தான் இது இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிருக்காங்க, ஒரு 1 hour முன்னாடி தான். இன்னும் வந்து உள்ள பிளக் கனெக்ஷன்லாம் கொடுக்கல. ஸோ தட் என்னால் இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு காட்ட முடியல. உங்களுக்கு இதுக்கு ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்க. இன்னும் ஒரு 2-3 days வீடு நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தனியாக போடுறேன். இது வரைக்கும் இந்த மாதிரி ரீல்ஸ்ல எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்துட்டு ஒரு கடையை போய் ட்ரை பண்றது அப்படிலாம் இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது. பண்ணிருக்கோம் நம்ம ரேர் லவ் ட்ரெஸ் கடை ஒன்று போயிருக்கேன். அதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ செகண்ட் டைம் அந்த திங்ஸ் வாங்குறதுக்காக போறேன். எங்க மேப் வந்து இப்ப ஸ்ட்ரைட்டா போக சொல்லுது. பார்த்தா அந்த வீடு பாருங்க, அந்த வீட்டுக்குள்ள ஒரு சந்து போகுது பாருங்க. அந்த சந்துக்குள்ள எங்களை இப்ப அந்த சந்துக்குள்ள கார் ஓட்டிட்டு போக சொல்லுது. ஷார்ட்டஸ்ட் ரூட்னு நான் சொல்லுவேன். ஷார்ட்டு நீப்பா. அழகா இருக்குல்ல ரீனோ. ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஆர்ட் பார்க்கணும் ரீனோ. அந்த ஆர்ட் ஒர்க்ஸ் பண்ணணும். ஏய், ஸ்நாக்ஸ் இருக்கு ரீனோ, வாங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுவோம். நாங்கள் லஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டோம், இன்னைக்கு சாப்பிடவே இல்லை. முதல்ல ஏதாவது வாங்கி நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம். 2 கப் போடுங்க. ஓகே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. டேரெக்டாக நாங்கள் ஷாப்பிங்க்கு போயிட்டோம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பெட்ஷீட் ஷாப் பார்த்தேன். ரொம்ப சூப்பர் டிசைன்ஸில் ஹேண்ட் பிரிண்டில் வந்து வச்சுருந்தாங்க, பிளாக் பிரிண்ட்ஸில் சாரி. அதெல்லாம் சூப்பராக இருந்தது. ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 300 கவுண்ட்டுன்னு பொதுவாக கேட்டு வாங்குறது பெஸ்ட்டு. அதெல்லாம் வந்து 1,800லேருந்து 1,250 வரைக்கும் இருந்துச்சு. ஆன்லைனில் பார்த்தேன் 1,200 ஆர்டர் போட்டேன். கேன்சல் பண்ணீங்களா இல்லையா? கேன்சல் இப்போ தானே பார்க்குறேன். ரீசெண்டாக தான் மல்லிப்பூ வேணும்னு சொல்லிட்டு கேஷுவலாக நம்ம கட்டுற பூ வைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு டிசைன் 1,200க்கு ஆர்டர் பண்ணேன். பட் இங்கே அதே டிசைன் கிடச்சா நல்லா இருந்திருக்கும். இங்கே 400 தான் சொன்னாங்க. பட் வந்து வேணி டைப்பில் இருந்தது. வேணி எனக்கு அந்த அளவுக்கு யூஸ் ஆகாது. பிரைடல் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அந்த மாதிரி வாங்கலாம். இந்த மாதிரி கொலு பொம்மை க்யூட்டாக நிறைய வச்சுருந்தாங்க. இதெல்லாம் 300 அந்த மாதிரி தான் சொன்னாங்க.
ஆர்ட் ஒர்க் பேர் என்ன? மதுபானி பெயிண்டிங். இன்னும் இப்போ நாங்கள் ஒரு கேலண்டர் வச்சுருக்கோம் ஒரு இடத்துல, அந்த லென்த்துக்கு வாங்குறோம். எங்கள் வீட்டில் கிளாக்கு கீழே ஒரு இடம் வந்து எம்டியாகவே இருக்கும் வாலில், அதில் மாட்டியே ஆகும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நான் ஆர்ட் ஒர்க்காக தேடிட்டே இருந்தேன். சூப்பராக ஒரு பீகாக் ஆர்ட் வந்து ஒன்று அமைஞ்சுது. ஃபிஷ், பீகாக், கேமல், எலிஃபெண்ட், ஹார்ஸ், அதெல்லாம் வந்து குட் வைப்ஸ் வீட்டுக்கு அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் கிட்ட பார்க்கும்போது எனக்கு ரொம்ப திக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் கிட்ஸ் வரைஞ்ச மாதிரி இருந்துச்சு, எனக்கு அது பிடிக்கல. அதுக்கப்புறம் நான் அப்படியே இன்னொரு ஃபிஷ் ஒன்று இருந்தது, அதில் ரொம்ப வந்து மெச்சோர்டாக இருந்தது, அந்த பெயிண்டிங் ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ அதுக்கு நான் ஸ்கிப் பண்ணி மாற்றிக்கிட்டேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2500 சொன்னார், நம்ம 1900க்கு வாங்கினோம். கைஸ் இங்கே பாருங்களேன், நார்மல் நம்மளோட ஸ்கெட்சு அதில் வந்து ரெட்டு க்ரீன் இதெல்லாம் போட்டு மண்டலா ஒர்க் மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி வரைஞ்சிருக்காங்க டீட்டெயிலாக. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு 1 வீக் மேலே எடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் ஒருத்தவங்க உட்காந்து கலர் பண்ணுறதுக்கு. கலரும் சூஸ் பண்ணி சின்னதாக இங்கே இந்த பொடியாக இருக்க லைன்ஸ்லேருந்து எல்லாமே அவங்க பார்த்து ஃபில் பண்ணியிருக்காங்க. நிஜமாக இந்த ஆர்டிசன்ஸ்லாம் கிரேட் தான். ஸோ அவங்களுக்கு நம்ம வாங்குற ப்ரைஸே கம்மி தான் ஆக்சுவலி. அவங்கக்கிட்ட இன்னுமே கம்மியாக வாங்கிட்டு வருவாங்க. அப்படி பார்த்தா அவங்க எவ்வளோ உழைப்பு இல்லை. இப்போ அவங்களுக்கு வந்து இதில் ஒரு 500 ரூபா லாபம்னு வைங்களேன், நம்ம வந்து 1900 ரூபாய்க்கு வாங்குறோம், அந்த இவருக்கு தான் நிறையா லாபம். அவங்க ஒரு 500 ரூபாங்கன்னா அவங்க ஒரு வாரம் உழைக்கிறோம், அவங்க ஒரே ஒரு 500க்கு. பெரிய விஷயம். மதுபானி பீகாரில் இருக்க மதுபானி அப்படிங்கிற கிராமத்தில் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுற வேலை வந்து அவங்க ஆரம்பிச்சு இது ஃபேமஸ் ஆயிருந்திருக்கு. அதனால இது பேரே வந்து மதுபானி ஆர்ட். பேப்பரில், காட்டனில் இல்லை சில்க் கிளாத் மேலே அவங்க வந்து வரைகிறாங்க. அடுத்து இந்த ரெடிமேட் ப்ளவுஸ் கடைக்கு வந்திருந்தேன். இங்கே ப்ளவுஸ் வாங்கினதை விட இவங்க கிட்ட ஹிந்தி பேசுனது தான் செம்ம ஃபன்னியாக காமெடியாக இருந்தது. Full shop 3000. Full shop purchase 3000. Madam, 850 is starting rate. That's what Bolo asking. You talk English. You don't know Hindi properly. That is good. You understand? Samjhe. Madam, I can understand Kannada, I can understand Tamil, I can understand English, I can understand Hindi, I can understand Nepali, I can understand Punjabi, I can understand Bihari, I can Bengali. Wow. I can understand Assamese, I can understand Mumin Singh, I know 12 languages. Oh. I will give you a beautiful girl. Go. 950. How much? 950 है. 850. चलो ले लो. 22 years. भैया वो डिजाइन वाले नॉर्थ इंडियंस पसंद है, साउथ इंडियन नहीं पसंद. अब आपको कैसे समझाऊं मैं? I cannot make you understand. I am selling here in Chennai from last 22 years. Only South Indian people I have a customer. Colors? Like this long hand. I have long hand. लंबा वाला hand. Lamba वाला hand. I have. அதான் ஹிந்தி பேசாதீங்கன்னு சொன்னாரு. அவரே கெஞ்சி கேட்டுட்டாரு, நீங்க தயவு செஞ்சு பேசுங்க. One. That's it. अच्छा वाले. अच्छा वाला. प्राइस अच्छा वाले. वो हम उनसे बात करेगा. Now you take it. प्राइस बोलो भैया. डिजाइनर आइडो. Amma, whatever. Amma, first listen. No. Full hand தான். saree இருக்குங்க. இதுக்கு the side speak பண்ணு. Madam, what's your name? Anita. Anita. Film star. फिल्म और न्यूज रीडर और सब कुछ. Okay. What film? All in all. all. Endiran Robo, you know? Huh? Robo. Yeah, I Akshay know. Kumar movie. Robo. Endiran. Rajinikanth. Yes. I know. I am only director. That one. अच्छा. चल रहे हैं. मेरा देख नहीं वो है. रियल बोल रहे हैं, आप रील बोल रहे என்ன மாதிரி இருப்பாங்க? Duplicate not 60 40. அப்போ ஃப்ரீயால கொடுத்துருக்கணும். இல்ல ஐ அம் ரைட். You can give me more. ஓகே, நம்ம வாங்கியிருக்கிறது வந்து 2 ப்ளவுஸ் வாங்கியிருக்கோம். இந்த கலர் ஒரு saree இருக்கு, ப்ளவுஸ் இல்லை, இது எடுத்திருக்கேன். இந்த கலர்லயும் saree பார்டருக்கு saree இருக்கு, ப்ளவுஸ் இல்லை, ஸோ இது எடுத்திருக்கேன். இது ரெண்டு எவ்வளோ? சேர்த்து 800 1 1200 2000 ரூபாய். कितना कैसे 2200 कैसे होगा बता. 800 1200 और बाद बाकी तुम देगा. என்னாச்சு? करेक्ट. बस भैया, थैंक यू सो मच. I will take from him. Please, calm, don't do that. हाँ. He is my friend. फ्रेंड से ही तो काटना. काटना. Friend means I will leave my.
one, keep it. How much you have given? 2000 bro. 2000 ये फोटो के लिए और ये ब्लाउज पहनने के लिए 2000 handmade மாட்டிக்கிட்டா in her இன்னும் இதெல்லாம் மாதிரி இன்னும் பார்த்தேன் இன்ஸ்டாகிராம்ல இது அந்த கிளி மாதிரி இருக்கு பாத்தீங்களா இதாரு இன்னும் பார்த்தேன் இருக்காது இப்போ அந்த பேஜ் தேடுறேன் அந்த பேஜே காணோம் வீட்ல எல்லாம் இருக்கும் இந்த சைடு ஒண்ணு அந்த சைடு அழகா இல்ல அழகாக தான் இருக்குது விலையை கேட்டால் தான் கிரிகிரின்னு வந்துச்சு இன்ஸ்டாகிராமில் இவ்வளோ ப்ரைஸ்க்கு போட்ட மாதிரி நான் பார்க்கவே இல்லை பட் இங்கே வந்து ப்ரைஸ்லாம் 3000 19000 20000 அந்த மாதிரி அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சொன்னாங்க ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது பட் நான் இன்ஸ்டாவில் பார்த்தது இவ்வளோ ப்ரைஸானு எனக்கு ஞாபகமே இல்லை எல்லாமே வந்து வுட் ஒர்க் அதிலே வந்து கலர்லாம் பண்ணி மாதிரி சூப்பராக இருந்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோயில் இல்லைன்னா பெரிய பெரிய வீடுகள் இதெல்லாம் வச்சா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப சொல்கிறாங்க எதுக்கு எடுத்தாலும் 6000 3000 அப்படி சொல்கிறாங்க சரி ஓகே ஓகேண்ணா இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க் பண்ண குட்டி குட்டி கடைகள் நிறையா இருந்துச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னும் பக்கத்து கடைக்கு போனால் இந்த ஜெய்ப்பூரி மாதிரி திங்ஸ்லாம் நிறைய கலர்ஃபுல்லாக சூப்பராக வச்சுருந்தாங்க ஆமாப்பா அண்ட் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்குக்கு என்ன பேருன்னு தெரில இந்த கிளே மாதிரி அதில் அழகாக பண்ணி வந்து சேல் பண்ணுறாங்க ரீசெண்டாக இது கொஞ்சம் ட்ரெண்டிங்லேயும் இருக்குது இதில் ஆல்ரெடி நான் அமேசானில் ஒன்று வாங்கினேன் அதை விட பார்த்தா இதில் 3 times ப்ரைஸ் காஸ்ட்லி தான் பட் இருந்தாலும் வந்து டிசைன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ்லாம் கிடச்சிது சிலதெல்லாம் பார்த்தா 3000 5000 6000 சொன்னாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 850 600 அந்த மாதிரி சொன்னாங்க அப்புறம் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைலாம் பார்த்தீங்கன்னா 1000 அந்த மாதிரி ப்ரைஸில் சொன்னாங்க நிறைய க்யூட்டாக நிறைய விஷயங்கள் வச்சுருந்தாங்க இங்கே வந்து முரத்தில் பண்ண மாதிரி 2 ஆர்ட் வந்து நான் வாங்கியிருந்தேன் இது என்ன பிரைஸ் 300 ஒண்ணா இந்த கலர் நல்லா இருக்குல பண்ண முடியல எல்லாமே கலர் நல்லா இருக்கு இதையும் பக்கம் பக்கம் அப்படி வைக்கலாமா இந்த கடையில் வந்து க்யூட்டாக கம்மல்ஸ் போட்டிருந்தாங்க நான் பார்த்ததுலேயே இருக்கிறதுலே கம்மி ப்ரைஸ் இருக்கிற கடை வந்து இது ஒன்று தான் ஏன்னா 99க்கு தனியாக 199க்கு தனியாக வந்து ஒரு கவுண்டர் இருந்தது இதை விட கம்மி ப்ரைஸில் இந்த மொத்த சந்தையிலுமே எதுவுமே இல்லை இந்த கடையில் நிறைய பிராஸ் ஐட்டம்ஸ் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க சிலது வந்து நம்ம வெளியே போனால் கொஞ்சம் கிடைக்காதுன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி க்யூட் டிசைன்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க ஆனால் ப்ரைஸ்லாம் 3 மடங்கு சொன்னாங்க ரொம்ப ஜாஸ்தின்னு பார்க்கும்போது தெரிஞ்சதுனால ஒன்று கூட சரி போனால் போயிட்டு போகுதுன்னு கூட வாங்குறதுக்கு வந்து தோணலை ஈவன் தோ டிசைன் பிடிச்சிருந்தாலுமே அந்த கடைக்காரரும் கொஞ்சம் கூட குறைச்சிக்கல மேபி இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு தூரமாக இருந்து எடுத்துகிட்டு இருந்திருப்பாரு போல் அதனால் அவர் குறைக்கவே இல்லை costly outside not 1000 it quality like குட்டியா இருக்கதே வந்து இதெல்லாம் பாக்கும்போது கோவா நாங்க தான் அனிதா வருது இதெல்லாம் அமராப்பள்ளி கம்மல் மாதிரி தெரியும் எனக்கு அதெல்லாம் தெரியல இந்த பாகுபலி இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கா ரொம்ப ஆன்டிக் நல்லா இருக்கு இந்த கம்மல் இங்கே பாருங்க கிட்ட காட்டுங்க மேலே வந்து அன்னப்பறவை கீழே வந்து மான் ரொம்ப அழகா இருக்கு கீழே மானா மாடு மாடா இவ்வளோ ஒல்லியா இருக்கு மாடு மாதிரியா இருக்கு பெருமாள் தான் அந்த நடுவில் இருக்க சங்கு மாதிரி இருக்கிறது இது தாமரை ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப இன்னோவேட்டிவா கீழே ஒரு யானை செம்மையா இருக்கு இதுதான் மானு யூனிக்கா இல்ல லக்ஷ்மி நெத்தி சுட்டி இல்ல கம்மல் நெத்தி சுட்டி இல்லையா கம்மலா கம்மல் ஜாடு குந்தன் இதுல இருக்கு ஜாடு குந்தன்
நீங்க இதுக்கு கிராப் ரைஸ்க்கு ஒரு இது செட் வாங்குனீங்கல்ல போட்லியே, அதெல்லாம் ஜாடு குந்தன் தான். இந்த சைடு நல்லா தெரியுது. ப்ரோ வெரி காஸ்ட்லி ப்ரோ. ஸ்டேஷன்ல வேற பாருங்க, ரொம்ப உங்க ஷோல்டருக்கு தொடுது. நான் இதுதான் நல்லா இருக்குமோன்னு யோசிச்சேன். ஆனா நீங்க வேர் பண்ணும்போது யோசிப்பீங்க. இது எப்படி இருக்கு இந்த பச்சை? உங்க மேல வைங்க, அப்பதான் தெரியும். கோல்டு கலர்ல இது வைங்க. ஒருத்தர் சங்கு ஊதுற மாதிரி. ஆனா வீடியோக்கு தெரியல பெருசா. வீடியோக்கு தெரியாது, வெயிட் ரொம்ப கூட இருக்கு. சில்வர் வருது நிறைய இது வச்சு. பிகா கலர் எப்படி இருக்கு? ஃப்ரீ ஹேர் விட்டா கூட நல்லா இருக்காது. ஃப்ரீ ப்ளூ வித் ரெட். என்ன भैया மோதிரம்? ये 90 ये एडजस्टेबल. சுடிக்கு நல்லா இருக்கும். सिल्वर சாரிக்கும் நல்லா தான் இருக்கும். நந்தி தானே? कितना है भैया? 1800 क्वालिटी है मतलब आपको सस्ता वाला चाहिए, इधर भी 250 का नहीं है. अब आप इसमें पिंक कलर की मेरे पास எதுமே வாங்க விட மாட்டேன். டெல்லிங் எவ்ரிதிங் காஸ்ட்லி நான் போட்டா எல்லாம் இதே தான் பார்ப்பாங்க. ஆறாவ சூப்பரா போட்டு வரான்னு பார்ப்பாங்க. பாருங்க நந்தி டிசைன் ஏதாவது ஃபங்க்ஷன் போட்டா மொத்த கேங்கும் நம்மள தான் பார்க்கும். கழுத்தே தான் பார்க்கும். அவ்வளோ அழகா இருக்கு. இது பாருங்க 10 பைசா கம்மல். இந்த மாதிரி இங்க குட்டி ஸ்டட்ஸும் நிறைய இருக்கு. எல்லாமே செம்ம கியூட்டா வச்சிருக்காங்க. காட்டுங்க. வாவ் கம்மல் எல்லாம் எப்படி காதுல நிக்கும். வாவ் வேற லெவல். பாருங்க ஆன்டிக் பீஸ் அள்ளி வச்சிருக்க எல்லாமே ஹேண்ட்மேடு. ஸோ ஒன்று மாதிரி இன்னொன்று இருக்காது. என்கிட்ட இருக்கு, ஆனால் இன்சைட் ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த டைல்ஸ் கூட இது பேர் என்ன? மொரக்கன் டைல்ஸ். அண்ணா இது நம்ம வீட்டுக்கே இது வேணும். இது மேல பிராஸ் ஐட்டம் இருக்கு. இது கம்மி பண்ணிக்கணும். மேக் இட் 1000. ஒரு 100 ரூபாய் கம்மி பண்ணி கேட்டாங்க. அப்போ கூட கொடுக்க மாட்டேன்ட்டாரு. இவர் சொன்ன ப்ரைஸுமே ஜாஸ்தின்னு அமேசானில் இதே வந்து பார்த்து வச்சிருக்கிறதுனால நான் வச்சுட்டு வந்துட்டேன். இங்கே இருக்க எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் சொல்கிறாங்க. பார்கெனுக்கு ஒத்துக்கிறவங்க கிட்ட தான் நம்ம வாங்கணும், இல்லை வாங்கவே கூடாது. वो अट गए थे, हमारा एग्रीमेंट हो गया था 24 में, लेकिन वो मुकर गया अपनी बात से. 500 ரூபாய். 2500 20%. Then how much after discount? Those areas. No corner like this, no painting. No, only black one. This painting design and different design. Golden one I have. 1500. इतना लेस करोगी आप? अच्छा नहीं 1005 you can make bro. You can make for 1500. ஊர்கா சாப்பிட்டோம்ல நம்ம, அந்த ஊர்கா கிடைக்குமா? இதுல வந்து 3500க்கு இது வாங்கினேன். நம்ம வீட்ல இப்ப இருக்கு. இதுல இன்னொரு வெரைட்டி காட்டணும். 5000 சொன்னாங்க. என்ன சொல்லுவாங்க? நான் வாங்கினேன். நானும் இந்த பிரைஸ் தான் வாங்கினேன். நீங்க இன்னும் கம்மி பண்ணி கேளுங்க. மனுஷனா இவர் தாங்க மனுஷன். கரெக்டான ப்ரைஸு கொஞ்சம் தான் ஏற்றி சொன்னார். நாங்கள் வந்து கொஞ்சம் பார்கெயின் பண்ணவும் அவரும் கொஞ்சம் இறங்கி வந்தார். ஸோ அவருக்கும் லாபம் நமக்கும் லாபம், யாருமே ஏமாறல அப்படிங்கிற மாதிரி ஒரு வின் அண்ட் வின் கான்செப்டில் நாங்கள் வாங்கினோம். இங்கே தான் நாங்கள் நிறைய ஸ்பெண்டும் பண்ணோம், நிறையவும் வாங்க செஞ்சோம். ஸோ இதே மேட் இவர் வச்சிருக்கிறது 5000 rupees. நான் தேவாலா போயிட்டு வரும்போது கேரளா பார்டரில் சொன்னாங்க. பட் இவர் ஆல்ரெடி கம்மியாக தான் சொன்னார். அண்ட் 3500 வரைக்கும் எனக்கு வந்து குறைச்சாரு. ஸோ நான் வந்து இங்கே நிறைய மேட்ஸ் வாங்கினேன். இது இல்லாமல் வீட்டுக்கு ஜென்ரலாக போடுற மேட்ஸும் ரொம்ப குவாலிட்டியாக வச்சுருந்தாரு. எல்லாமே யூபியிலேருந்து வந்திருந்தது. நாங்கள் நல்லாவே பர்ச்சேஸ் பண்ணுவோம். இங்கே சோஃபாக்கு கீழே வந்து லென்த்தாக நமக்கு வர போடும்போது நமக்கு கொஞ்சம் அழுக்காகவும் இருக்கும் சோஃபா. அண்ட் பார்க்கவும் கெஸ்ட் வந்தால் மட்டும் தான் போடுவேன். கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
ये वाले सेम साइज है. Same. Machine wash है ना? 100% double से भी machine wash. What material? 100% cotton. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மேட்ஸ் வாங்குறோம். இது மாதிரி நான் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது. ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் பாத்ரூம்ஸ்க்கு கூட. அப்புறம் இதுவும் இந்த ஹாஃப் வேல இப்படி வரும்ல, இதான் வாசல்னா இப்படி வைப்பாங்க யூ ஷேப்ல. நல்லா இடம் மிச்சம் படுத்தும், க்யூட்டாகவும் இருக்கும். திஸ் ஒன் பிரைஸ் இது எவ்வளோ? இது 300 கேளுங்க. இந்த கலர் ஓகே வரும். கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கும். அது கீழே இது இங்கே வந்த கடையிலே நாங்கள் இந்த ட்ரெஸ் கடை தான் போயிருப்போம். ஆமாம். இப்போ கல்யாணம் ஆகி குடும்ப பெண்கள் ஆனோடனே வந்த கடையிலே பார்த்தீங்கன்னா வீடு டெக்கரேஷன், இந்த கார்பெட்டு, கிச்சனுக்கு போடுற மேட்டு, இப்படி தான் நாங்கள் வாங்குறோம். அந்த வயசும் நம்ம சூழலும் நம்ம எவ்வளோ மாற்றல. நான் இப்போ அதுதான் சொன்னேன் உங்ககிட்ட, கம்மல்லாம் பார்த்தா வாங்கிடுவேன். ஆனால் இப்போ எனக்கு வாங்க தோண மாட்டேங்குது. ஓகே, இதை வந்து 350. அந்த மொத்த கடை அப்படியே ஒரு வாட்டி காட்டுங்களேன். எஸ், அடுத்து இந்த கடை எங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ஆனால் இந்த ஷாப்கீப்பர் தான் எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார். நாங்கள் எவ்வளோ திங்ஸ் வாங்கி வச்சுருந்தோம். கொஞ்சம் ப்ரைஸ் குறைக்க சொன்னாலும் குறைக்கவே இல்லை. அப்புறம் நாங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு எங்களால் என்ன முடியுமோ அதான் வாங்கிட்டு வந்தோம். இப்போ நான் ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி காட்டினேன், அது செம்ம க்யூட்டாக இருந்தது. 550 ருபீஸ் சொன்னார். அது வந்து கத்தி, இந்த ஸ்பூன்ஸ்லாம் வைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ்க்கு வைக்கக்கூடியது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வச்சுருந்தார். ஆனால் ரொம்ப ரூடாக இருந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீங்கான்லேயே டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த ஸ்டார்ஃபிஷ் மாதிரி இது வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய பெரிய கடைகள், ஹோம் சென்டர், ஹோம் ஒன் மாதிரி கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதை விட ப்ரைஸ் இங்கே கம்மியாக இருக்கணும். பட் எக்ஸிபிஷன்றால அவர் ரொம்ப அநியாயத்துக்கு ரேட் ஓவராக சொல்லிட்டு இருந்தார். கொஞ்சம் கூட குறைக்க சொன்னால் அவர் குறைக்கல. சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து சேஃபாக அவங்க ஹேண்டில் பண்ணி ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணி கொண்டு வரதுனால அந்த காஸ்ட்டை வந்து நம்ம மேலே தான் அவங்க கட்டுறாங்க. அதனால் எக்ஸிபிஷனில் மட்டும் பார்கெயின் நல்லா பண்ணி நம்ம வந்து வாங்கணும். அதாவது இவங்கெல்லாம் கஷ்டப்படுறவங்க, இவங்க கிட்ட போய் பார்கெயின் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கான்செப்ட் இருக்குது. அதுவும் தப்பு தான். ஆனால் நம்மளும் ஏமாறக்கூடாது, அவங்களும் ஏமாறக்கூடாது. அந்த மாதிரி நீங்களும் ஜெயிச்சிட்டிங்க, நாங்களும் ஜெயிச்சிட்டோன்ற மாதிரி 2 பேருக்கு லாபமாக இருக்க மாதிரி வாங்கணும். பட் இவங்க வந்து நம்மளை ஏமாத்துற மாதிரி விற்கும்போது நம்ம அது வாங்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ஸோ ஓரளவுக்கு யாரெல்லாம் டீசெண்டாக பார்கெயினுக்கு ஒத்துக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட மட்டும் தான் நாங்கள் வாங்கினோம். அண்ட் இந்த எல்லோ கலர் பாட் நான் வாங்கினேன். இது எவ்வளோ ஞாபகம் இல்லை, 850 1200 அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ரைஸ் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ரீசெண்டாக கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. நான் இதுதான் அவங்களுக்கு வச்சு கொடுத்தேன். ஃபுட்டுக்கு ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஜீன்ஸ் மாதிரி, ஜீன்ஸோட டெனிம் கலர்லேயே பட்டன்லாம் வச்சு சூப்பராக இருந்தது. அவ்வளோதான், திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு காரில் நடக்க முடியாமல் நடந்து வச்சுட்டு வந்துட்டோம். நடுவில் இன்னும் கொஞ்சம் கடைகள் இருந்தது. பட் எங்களுக்கு 2 பேருக்குமே 4 கையிலையும் திங்ஸ் இருந்ததுனால ஷூட் பண்ண முடியல. அண்ட் இதுக்கப்புறம் வந்து டின்னருக்காக வந்திருந்தோம். ஓகே, நாங்கள் வந்து இப்போ ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கோம். எங்களோட ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தது. என்ன வாங்கணும் அதெல்லாம் தாண்டி அதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்ல, அதுக்குன்னு போய் செலக்ட் பண்ணுறது நல்லா இருந்தது. ஓகேண்ணா, இது என்ன மட்டன் கோலா? ஒரு நாட்டுக்குள்ளே வஞ்சனதா ஃப்ரை, கிராபஸ் மசாலா, மல்லிமிளகு, மட்டன் போட்டி, மட்டன் பள்ளிப்பாளையம், மட்டன் லிவர், மட்டன் கோலா, மட்டன் பிரைன், மல்லிமிளகு சிக்கன், கோகனட் சிக்கன். இது ஒன்று கொடுங்க. வேற என்ன வேணும்? பள்ளிப்பாளையம் சொல்லவா? எங்கே இருக்க பள்ளிப்பாளையம்? மட்டன் பள்ளிப்பாளையம். மட்டன் பள்ளிப்பாளையமா? சிக்கன் இருக்கா பள்ளிப்பாளையம்? ஓகே சொல்லவா? மட்டன் கோலா உருண்டை, மட்டன் பள்ளிப்பாளையம். கிரேவியில் என்ன இருக்குது? மல்லிமிளகு சிக்கன் வருமா, கோகனட் வரும். இது கிரேவியா அந்த மாதிரியா? இல்லை ஒரு பிரியாணி கொடுத்துருங்க. சிக்கன் சொல்லணுமா? இது 2 மட்டன் வந்து சிக்கன் பிரியாணி 1. இது எது கூட சாப்பிடணும்? இது ட்ரை ப்ளஸ் கிரேவியாகவும் வரலாம். உங்களுக்கு எப்படி என்ன மாதிரி வேணும்னா அது மாதிரி. ஓகே, நாங்கள் எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டோம். இந்த கடை பேர் வந்து நாட்டரசன். இது வந்து எனக்கு ரினு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. நாட்டரசன் எல்லாமே நல்லா இருக்குது. டிஷ்ஷஸ்லாம் நல்லா டேஸ்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எங்கே இருக்குன்னா, எங்கே இருக்கீங்க? முடிச்சூரில் மனோ ஹாஸ்பிட்டல் பக்கத்தில். அது தெரியுமா எல்லாருக்கும்? இது சமுத்திரம்னா தெரியும்ல, சமுத்திரா ஹோட்டல் ஒரு ஜங்ஷன் வரும், அதுலேருந்து நேராக வந்தால் வருது. நாட்டரசன் நல்லாயிருக்கு. ப்ரோ இன்னும் வரலையே? 5 நிமிஷம் கூட. அப்போ ஒன்று ப்ரோக்கு வச்சுருவோம், ஒன்று நம்ம சாப்பிடுவோம்.